டேஸ்டியான அன்னவர பாயாச பிரசாதம் பார்க்கலாம். ஒரு கப்பில் பாஸ்மதி ரைஸ் எடுத்து கொஞ்சமாக நெய் சேர்த்து அதை பொன்னிறமாக வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதே கப்பில் பாசிப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா வறுத்து ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா காயட்டும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு தேவையான அளவுக்கு வெல்லத்தை நல்லா காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. பால் நல்லா காஞ்சதும் அதில் நம்ம வறுத்த பாசிப்பருப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு பாசிப்பருப்பு நல்லா வேகட்டும். பாசிப்பருப்பு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் எடுத்து அது கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. கலரி திரும்ப மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அதில் ஊற்றி நல்லா கலக்கிட்டு கொஞ்சமாக திக்காகிற சமயத்தில் இதுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. தட்டி போட்டதுக்கப்புறமா நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கலரி இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான அன்னவர பாயாச பிரசாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.